வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். பொதுவாக அந்த பைக் இது வரைக்கும் ஓட்டாதவங்க திடீர்னு ஒரு பைக்கு ஓட்டுறப்ப சந்திரிக்க ஒரு பிரச்சனை. அதை நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கனாக்கா ஒரு கேள்வியாக கேட்டிருந்தார். அதாவது நம்ம வண்டி ஓட்டுறது எப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அந்த வீடியோவில் அவர் கேட்டார், ஸ்பீடு போகிறத நினச்சா தான் பயமாக இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸ்பீடு போகிறதுல ஒன்றும் பயம் கிடையாதுங்க. அதில் என்ன பயம் இருக்குது? வண்டி ஓட்டுறது நீங்கள், ஸ்பீடு கொடுக்க போகிறது நீங்கள், அப்புறம் இதுக்காக பயப்படணும். ஸோ அவருக்காக தான் இந்த வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சரிங்களா? நிறைய பேர் பார்க்குறீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. பட் ஆனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும், சரிங்களா? ஸோ மறக்காமல் வீடியோ தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம், சரிங்களா? என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு வண்டி ஸ்பீடு, அதாவது பேசிக் புரிஞ்சுக்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வண்டியெல்லாம் விட்டுருங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கீங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் டக்குன்னு ஓடணும், என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு ஸ்பீடு எடுப்பீங்க, அதாவது ஓட ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தால் அப்படியே கண்டினியூஸாக ஓடிக்கிட்டே இருப்பீங்க. இல்லை நிற்கணுன்ற இடத்துல கண்டிப்பாக ஸ்லோ பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி தான் வண்டியும். அதில் ஓடுறீங்க, அதில் உட்காந்துருக்கீங்க, கையில் திருவ போகிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ நல்லா ஸ்பீடில் போய்ட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு தெரியாமல் ஒரு டேர்னிங் இருக்குது, ஐயோ இங்கே ஸ்லோ பண்ணி வேணாக்கா நீங்கள் அங்கே போய் கையெடுக்கணும் அவசியம் இல்லை. இங்கே நீங்கள் கையெடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாயிடும். இன்னும் ஸ்லோ பண்ண தெரியலையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா போயிட்டுருக்கீங்க பாருங்கள். இப்போ ஸ்பீடு ஏற்றுறேன் பாருங்கள், இப்போ நல்லா ஸ்பீடு போகிறேன், சரிங்களா? இப்போ குறுக்கே எவனாவது வரான் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண வேணாம், பிரேக்கு மிதிங்க. பிரேக்கு மிதிச்சிங்கன்னா வண்டி ஸ்லோ ஆகிட போகுது. இதில் பெரிய கம்பு சுற்றுற வேலையெல்லாம் கிடையாது, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டீங்க, ஸ்பீடாக இருக்கீங்கன்னா ஸ்பீட்லேருந்து கை எடுத்துருங்க, சரிங்களா? வண்டி ஆட்டோமேட்டிக்காக திருப்பிக்கலாம். நம்ம இன்னமும் ஸ்பீடு இருக்குது, என்னால் அந்த பெண்டிங்கில் கை எடுத்தும் ஸ்பீடு குறையல அப்படின்னாக்கா பிரேக் அடிச்சுக்காங்க. ரொம்ப சிம்பிள், சரிங்களா? இதில் பயப்பட வேண்டிய விஷயம் இல்லை. ஒரு விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நம்ம பைக்காக இருந்தாலும் சரி, காராக இருந்தாலும் சரி, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நம்ம டிரைவிங் பண்ணுறப்போ பயப்படவே கூடாது. சொல்லுவாங்க நம்ம பயப்படணும், இது மாதிரி நம்ம வீட்டில் எல்லாம் இருக்காங்க, வெயிட் பண்ணுறாங்க நமக்காக, நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுறது, எல்லாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பயத்தை நீங்கள் வண்டி ஓட்டுற இடத்துல நீங்கள் காட்டக்கூடாது. வண்டி ஓட்டுறப்ப ரோட்டில் உங்கள் ப்ரெசன்ஸ் என்றைக்குமே இருக்கணும். அப்படின்னாக்கா உங்களோட பார்வை ப்ரெசன்ஸ் என்றைக்குமே ரோட்டில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ரோட்டில் ஒரு பக்கத்து மட்டும் நேராக பார்த்த மாதிரி வண்டி ஓட்டக்கூடாது. உங்கள் கண்ணு அந்நியன் மாதிரி நாலா பக்கமும் அப்படி ஆடிக்கிட்டு இருக்கணும், சரிங்களா? அதுக்கு மெயினாக தான் கண்ணாடி உங்களுக்கு வேணும். எல்லா பக்கமும் நீங்கள் பார்க்கணும். பார்த்தா தான் உங்களால் கரெக்டான ஒரு கமெண்டிங் பொசிஷனில் இருந்துட்டு உங்களால் ஒரு வண்டியை ஓட்டுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன தான் நீங்கள் ஸ்பீடு போனாலும் சரி, ஸ்பீடு போகிறது ரெக்கமெண்ட் இல்லை. பட் ஆனால் நீங்கள் என்ன தான் ஸ்பீடு போனாலுமே ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்லோ பண்ணணும்னு முன்னாடியே தெரியுதுனாக்கா முன்னாடியே ஆக்சிடென்ட்லேருந்து கை எடுத்துகிட்டு பிரேக் அடிக்க ஆரம்பிச்சிடுங்க. இல்லை நீங்கள் ஒரு சடன் பிரேக் போடணும் அப்படின்னாக்கா டப்புன்னு ஃப்ரண்ட்டு பிரேக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து அழுத்தணும். அதாவது இப்போ நீங்கள் முன்னாடியே பிளான் பண்ணி ஒரு பிரேக்கிங் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் பிரேக்கு ஃப்ரண்ட் பிரேக்கை மட்டும் அழுத்தலாம் பிரேக்கை விட. பட் ஆனால் நீங்கள் ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு பேனிக் பிரேக்கிங், ஒரு சடன் பிரேக் அடிக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டு பிடிச்சி அடுத்த செகண்டு நீங்கள் பேக்கையும் பிடிக்கணும். அப்போ தான் ஏன்னா நீங்கள் திருப்பி வெறும் ஃப்ரெண்டை மட்டும் பிடிச்சாலும் ஒத்து வராது, பேக்கை மட்டும் பிடிச்சாலும் ஒத்து வராது, ரெண்டுத்தையும் சேர்த்து பிடிக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ ஸ்பீடு குறைக்கிறது கூட்டுறது நம்ம கையில் தான் இருக்குது, ஓட்டுற நம்ம கையில் தான் இருக்குது. இதில் பயப்பட வேண்டிய விஷயம் எதுவுமே கிடையாது, சரிங்களா? ஸோ டிரைவிங்கான டிப்ஸை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் எங்களுக்கு ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? நம்ம இப்போ இன்னொரு இடத்தையும் வேலை பார்த்துட்டு வீடியோ போகணுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ நான் ஃபுல் டைமாக இறங்கணுனாக்கா அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டிரைவிங் பற்றின ரிலேட்டடான வீடியோஸ் தான் நம்ம ஃபுல்லாக போடுறோம் இப்போதைக்கு, சரிங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த 2 வருஷத்தில் நமக்கு நடக்க போகிற மாற்றங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்கிறேன், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம். பாய்.